என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். மத்தேயு 16:24. மனித உயிர் கடவுளிடமிருந்து வருகின்ற கொடை. நம் விருப்பப்படி நம் உயிரை நீட்டவோ குறுக்கவோ நமக்கு உரிமை இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு தருகின்ற கொடையாகிய உயிரை நாம் பாதுகாத்து பொறுப்போடு நடந்து கொள்கின்ற கடமை நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நமது நினைவில் இருத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழ்ந்தவர்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நாம் நினைவு கூர்கிறோம். காரணம், அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழாமல் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு கூர்கிறது. அவர்களைத்தான் பெருமையோடு இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது. இத்தகைய திரும்பி பார்த்துதலுக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு 2 பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கிறது இன்றைய வாசகங்கள். முதல் பண்பு, தன்னலம் துறத்தல். இந்த வாழ்வை தனக்காகவோ தன்னுடைய உறவுகளுக்காகவோ வாழ்வது சாதாரண வாழ்க்கை. அந்த சாதாரண வாழ்க்கையையும் இன்றைய யதார்த்த உலகில் மனிதன் நிறைவாக வாழ்வது இல்லை. அக்கா, தம்பி, தங்கை என்ற கூட்டு குடும்ப வாழ்விலே பிறந்து அன்பை சுவைத்தும் இன்றைய தலைமுறையினரிடையே போட்டி, பொறாமை, பெற்றோரை கவனித்துக் கொள்வதில் தயக்கம், தன் குடும்பம் நன்றாக இருந்தால் சரி, பணம் இருந்தால் மதிப்பு, பணம் இல்லையில் கண்டு கொள்ளாமை, உறவினர்களிடையே அரசியல்வாத மனப்போக்கு தன்மை மிகுந்து காணப்படுகிறது. இந்த நிலையை கடந்து மனிதம் மலர வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக வாழ அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது பண்பு, சிலுவையை தூக்குதல், அதாவது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். மற்றவர்களுக்காக வாழும்போது நமக்கு கிடைப்பது துன்பங்களும் துயரங்களும் தான். ஆனால் துன்பங்களை தாங்குவதற்கு பயப்படாமல் அதை தாங்குவதற்கு இறைவன் பலம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இயேசுவின் பொருட்டு கடந்த 21 நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கானோர் தம் உயிரை இழக்க முன்வந்துள்ளனர், நிலைவாழ்வை பெற்றுக் கொண்டுள்ளனர். நாம் உயிரை இழக்க வேண்டாம். சிறிய இன்பங்களை, சிறிய ஆதாயங்களை, நேரத்தை, ஓய்வை, பொழுதுபோக்கை இழக்க முன் வருவோம். வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. இரண்டுமே நிரந்தரமானது அல்ல. வாழ்வில் துன்பம் வருகிற பொழுது சோர்வடைவதும் மகிழ்ச்சி வரும்போது துள்ளி குதிப்பதும் மனித இயல்பு. சோகங்கள் வருகிற போது சோர்ந்து போகாமல் கடவுள் மட்டில் நம்பிக்கை கொள்வோம். அவர் நமக்கு பலம் தருவார், அருள் பொழிவார். மன்றாடுவோமாக. இழப்பில்தான் நிறைவான இன்பம் என கற்றுத்தந்த இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்காக உம்மையே நீர் கையளித்தீர். உமக்காக நாங்கள் வாழும் வரத்தை தாரும். எங்கள் வாழ்வின் இன்பங்கள், நிறைவுகள் என்று நாங்கள் கருதுபவற்றை உமக்காக, பிறருக்காக விட்டு கொடுக்க, தியாகம் செய்ய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.